திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் முகமது முபாரக் நொச்சி ஓடைப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரித்தார். அவருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் புதுசா வடை சுடுவதில் வல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வடையை சுடுகிறார். அவர் அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறதுனால என்னவோ தெரியல, தமிழ்நாட்டுடைய முதல்வரும் அதே மாதிரியே வடை சுடுகிற அந்த பணியை செய்கிறார். அவ்வளவு ஒண்ணுதான், ஆனா சட்டம் வேற வேறன்னு சொன்னது மாதிரி இவர்கள் கம்பெனி ஒண்ணுதான், ஆளு மட்டும்தான் வேற என்பது போல இருவரும் இந்த மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கையை செய்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய முதல்வரை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவர் தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுக்காக என்ன செய்தார் என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கு. பரந்தூர் விமான நிலையம், அதற்காக நிலம் எடுக்கிற அந்த நிலையில் அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை, மேல்மா, இப்படி தமிழ்நாடு முழுவதும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த இரட்டை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் வரவிருக்கிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நீங்கள் முத்திரையிட்டு ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றென்றும் 24 மணி நேரமும் உங்களுக்காக குரல் எழுப்புகிற ஒருவனாக முகமது முபாரக் என்கிற நான் உங்களுக்காக பாராளுமன்றத்திலே தொடர்ந்து குரல் எழுப்புவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.